பயப்படுறாரு. நீங்க நீங்க மதமாற தடை சட்டம் போடுறீங்கல்ல, ஏன் போடுறீங்க? ஒரு இந்து கிறிஸ்தவனா மாறிடக்கூடாது, அதானே? ஒரு இந்து முஸ்லீமா மாறிடக்கூடாது. நான் கேட்கிறேன், ஏன் ஒரு இந்து ஒரு கிறிஸ்டியன் ஒரு முஸ்லீம் இந்து மதத்தை நீ மாத்த மாட்டேங்கிறீங்க? மாத்த முடியுமா உன்னால? எந்த ஜாதியில வைப்ப? ஒரு இஸ்லாமியன் இந்து மதம் நான் கூட்டு வர ஒரு ஆள, எனக்கு வேண்டிய ஒரு இஸ்லாம் நண்பர் இருக்கான், அவனை கூட்டிட்டு வந்து பயங்கரமா சொல்றேன், எனக்கு இந்து மதம் பிடிக்கிறது, இந்த பண்பாடெல்லாம் எனக்கு பிடிக்குது, என்ன இந்து மதத்தில் சேர்த்துக்க சொல்லனா அவனை படையாச்சல் வைப்பியா, பறையன்ல வைப்பியா, தேவர்ல வைப்பியா, நாடார்ல வைப்பியா? வைக்க முடியாது. உன்னால இழுத்துக்க முடியாதான் இன்னொருத்தர் போகாம பாத்துக்கிறேன். 108 காசு சொன்னார் பீட்டர் அல்போன்ஸ். எதுக்கு 108 காசு ஒரு முஸ்லீம்? ஸ்ரீரங்கம் கோயிலே திருமங்கை ஆழ்வார் புத்தர் சிலையை கட்டி தான் கொண்டு போனார். முழு தங்க சிலையை, புத்தர் சிலையை எடுத்துக்கொண்டு போய் அதை உருக்கி விட்டுதான் இன்றைக்கு ஸ்ரீரங்கம் கோயில் இருக்கிறது. இதை சொன்னா நான் பெருமாளுக்கு எதிரிடுவேன். வரலாற்று உண்மையை சொன்னால் நான் கடவுளுக்கு எதிரி. இந்த வக்ஃப் திருத்த சட்டத்தை எதிர்த்தவர்கள் வெறும் 5% கூட இருக்க மாட்டாங்க. 5% கூட இல்ல. வந்தவர்கள் எல்லாம் RSS. காங்கிரஸ் RSS கறந்துருப்பான்ல, எல்லாம் பேசியிருக்காங்க. காங்கிரஸ் தான் அதிக RSS கறந்தாங்க. 1932 வரை இந்த சென்னைக்கு அவ்வளவு பெரிய காந்தி வந்தால் மயிலாப்பூரில் இந்திய தேசிய காங்கிரஸ் கட்சியினுடைய தலைவராக இருந்த சீனிவாச ஐயங்கார் வீட்டு திண்ணையில் தான் அவருக்கு இடம். இன்றைக்கு ராகுல் காந்தி காந்திக்கு பேரனா நேருவுக்கு பேரனான்னு தெரியாது, அவர் இன்றைக்கு பெரியாரின் பேரனாக இருக்கிறார். நான் யார் என்பதை தீர்மானிக்கிறது அந்த மொழிதான் பிரிக்கிறது, மதம் சேர்க்கிறது என்றால் சொல்றேன் எவ்வளவு பெரிய முட்டாள் இருக்கணும். ஆனா அவர் பிரதமராக இருக்காங்க தான் பிரச்சனை. நான் ஆவேசமா பேசல, உண்மையை தான் சொல்றேன். பீட்டர் நான் சிக்கிக்கிற மாதிரி பாக்குறாரு அவர். இவன் கொண்டு வர தத்துவம் என்னன்னா, என் வீட்டுல இதா இருக்கும், நீ சாப்பிடலாம் உதப்பேன், என் வீட்டுல நீ சாப்பிடலாம், நீ மனுஷனே இல்ல. இப்படி ஒரு கலாச்சாரத்தை உருவாக்கி கொண்டிருக்கிற ஒரு அயோக்கியத்தனத்தை இன்றைக்கு பண்ணி கொண்டிருக்கிறார்கள். சிறுபான்மை மக்களுக்கான உபக்குழு ஒண்ணு வச்சாங்க. அதுக்கு தலைவர் யார் தெரியுமா? சர்தார் வல்லபாய் பட்டேல். சுதந்திரம் கொடுக்காத நேரு இருக்காரு, காந்தி இருக்காரு. நாங்க நேரு காந்தி எங்கள்கிட்ட படிச்சாரு, அதனால பிரச்சனை இல்ல. அதுக்கு பிறகு வரவன் எப்படி இருப்பான்னு கேட்டார். நான் பொறுப்பு இல்ல, ஏதாவது பேசுனீங்களா? சில இடங்களில் சங்கராச்சாரியர்கள் ஈடுபட்டு கொஞ்சம் மத நம்பிக்கையெல்லாம் காப்பாற்றுவதற்கு புண்படக்கூடாது, அதனால தானே எச்சி இலையில உருண்டாது பப்ளிக் ஆர்டர் மொராலிட்டிங்கிறீங்க. எச்சி இலையில உருள்றது பப்ளிக் மொராலிட்டினா சொல்ற ஆளுக்கு என்ன மொராலிட்டின்னு எனக்கு தெரியல. பிபிசியில மாட்டிட்டாருன்னு சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜி பிபிசியில மாட்டுறாரு இல்லையோ, as a student of law நான் சொல்றேன், பீட்டனுக்கு தெரியும். 4 பேர் 5 பேர் செஞ்சு ஒரு பெஞ்சில் உட்காந்தா ஜட்ஜ்மெண்ட் எழுதுனா 2 பேர் டிசன் நோட் கொடுக்கலாம், இல்லைன்னா ஒருத்தர் எல்லாத்தையும் சேர்த்து எழுதுனா யுனானிமஸா கொடுக்கலாம். ஆனா ஜட்ஜ்மெண்ட் எழுதுன யாருன்னு அதுல இருக்கணும். 5 பேர் எழுதுனா இது ஒரு பெஞ்சுன்னு வச்சுக்கீங்க, இந்த 5 பேர் சேர்ந்து ஜட்ஜ்மெண்ட் கொடுக்குறாங்க. ஒன்னு பீட்டர் கையெழுத்து போடணும், இல்லைன்னா மருதன் கையெழுத்து போடணும். கையெழுத்தே இல்லாம ஒரு ஜட்ஜ்மெண்ட் வருது. அண்ணா வழி கலைஞர் வழிலாம் போய் பெரியார் வழி தான் எடுக்கணுமோ? மதம் இல்லாமல் ஒருவன் வாழலாம். எனக்கு மதம் இல்ல, நீங்க எண்டுன்னு என்ன சொல்லி வச்சிருக்கீங்க, நான் இல்ல. மதம் இல்லாமல் நான் வாழலாம், சாதி இல்லாமல் வாழலாம், வாழ வேண்டும். மொழி இல்லாமல் எவனாலும் வாழ முடியாது. வாழ்ந்தான் அவன் மனிதன் அல்ல. எனக்கு முன்னால